நாளைக்கு சத்துரு நம்மை சந்திக்க வரானா, இன்னைக்கு நைட்டு நம்ம கிட்ட வந்திருப்பா. ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை சந்திக்கும் முன்னே மெல்கிசேதேக்காய் வந்து கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்தார். ஏசா யாக்கோபை சந்திக்கிறதுக்கு முந்தின இரவே கர்த்தர் யாபோக் காற்றின் கரையில யாக்கோபை சந்தித்தார். யாக்கோபை கர்த்தர் வேகமாய் சந்தித்ததுனால யாக்கோபு என்ற பூச்சி சாகவில்லை. சிம்சோன் புறப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது சிங்கம் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தது. சிங்கம் அவன் மேல பாய்வதற்கு முன்பதாகவே ஆவியானவர் அவர் மேல இறங்கினார். ஆவியானவர் இறங்க தாமதித்திருந்தால் சிங்கம் சிம்சோனை கிழித்திருக்கும். ஆவியானவர் வேகமாய் இறங்கினதுனால சிம்சோன் சிங்கத்தை ஒரு ஆட்டை போல கிழித்து போட்டார். இதுதான் அவருடைய வேகம். அக்கினி ஆராதிக்கிறவர்களை பட்சிக்கிறதுக்கு முன்பதாகவே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உள்ள தூக்கி போடுறாங்கன்னு தெரிஞ்சதும் அவர் உள்ள வந்துட்டார். இன்னைக்கு நாம நிக்கிறதுக்கு காரணம் சத்துரு நெருங்குறானாலே கர்த்தர் நம் பக்கத்துல வந்ததுனாலதான். அவர் ஆபிரகாம்கிட்ட மட்டுமல்ல, ஈசாக்கிட்ட மட்டுமல்ல, யாக்கோபிட்ட மட்டுமல்ல, சிம்சோன்ட்ட மட்டுமல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட்ட மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையிலும் அவர் அந்த வேகத்தை காட்டினதுனாலதான் இன்னைக்கு நீங்க ஜீவனோடு நிற்கிறீர்கள். எத்தனை